புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். அதனால புத்தாண்டு வச்சுருக்கேன். டாக்டர் சார் புத்தாண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ஜேகே பாரம்பரியம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய உள்ளூர் மாவட்டத்திலேருந்து ஒரு டாக்டர் வந்து தயாரித்து பண்ணக்கூடிய அந்த பொருட்களை வந்து நம்ம வந்து விற்பனை பண்ணுறதை விட அதை வந்து நம்ம சாப்பிட்டு அந்த அனுபவத்தை வந்து சொல்கிறதுக்காக வேண்டி தான் நான் முதல்ல இங்கே வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வந்து நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு சாமியார் மூலியமாக தான் நான் பிபி சாரை வந்து சந்தித்தேன். அந்த வாய்ப்பு வந்து அந்த சாமியார் எங்கேயோ இருந்த ஒரு சாமியார் வந்து பிபி சாரை வந்து இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளவர் வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. அப்போ அவங்க பணத்தில் வந்து அவங்க ஒரு லட்டு தான் கொடுத்தாங்க. நான் என்னமோ இந்த எம்எல்எம் மாதிரி மார்க்கெட்டிங் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காது கொடுத்தே கேட்கல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முக்கியமாக பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனையை பற்றி சார் வந்து கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து ஆனால் வந்து நான் வந்து தள்ளி, அதாவது எனக்கு வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சு கர்ப்பப்பை எடுத்ததுக்கப்புறம் நான் விபி சார் வந்து சந்திச்சிருக்கேன். ஆனால் வந்து இந்த இது வந்து அடுத்து வந்து பெண்களுக்கு வந்து ஏற்படவே கூடாது அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் வந்து டாக்டர் சாரை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னுடைய சித்தி அம்மாவுடைய தங்கச்சி எனக்கு 1 வயசு தான் மூத்தவங்க, அவங்கள வந்து முதல்ல டாக்டர்கிட்ட நான் வந்து கூட்டிட்டு போனேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து டாக்டர் சார் விபி சார் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு யூடியூப் ப்ளஸ் வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், எங்கள் சித்தி என்னமோ ஒரு கேப்பமா மாதிரி ஏதோ கொடுத்தா அதுதான் நான் வீட்டில் செஞ்சு சாப்பிட மாட்டேனா, இதை கொடுத்துட்டேன். நான் வந்து டாக்டர் வந்து பாரு, எனக்கு ஏற்பட்ட நம்ம வந்து யாருக்குமே ஏற்படக்கூடாது. ஒரு உறுப்பை வந்து இறந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சார். 3 நிமிஷம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன், சரியா? அதனாடி வந்து நான் என்ன பண்ணேன்னா சித்தியை வந்து ஃபஸ்ட்டு கூட்டு போனோன்னா எனக்கு இந்த பிரச்சனைய மாதிரியே இருந்தது. ஆனால் வந்து டாக்டர் சார் கையால் ஒரு 10 நாள் அந்த அவங்க வந்து ஒரு கேப்சூல் மாதிரியும் என்னமோ கொடுத்தாங்க. 10 நாளும் அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட். ஆனால் போகச்சிலேயே அழுதுட்டு தான் வந்தேன் எங்க கூட. நான் 10 நாளே நல்ல ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்தது. இந்த பொருளை வந்து நம்ம தாராளமாக வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும். அப்போ நான் ஒவ்வொரு பொருளும் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஃபஸ்ட்டு அமிர்தம் வந்து இன்னும் வந்து என்னைக்கு நான் ஜாயின் பண்ணாலும் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அமிர்தம் வந்து சாப்பிடாத நாளே கிடையாது. அமிர்தம் சாப்பிட்டு இருக்காங்க. என்னுடைய பேரனுக்கு வந்து 1 வயசுக்கு ஆனதுக்கப்புறம் அவனுக்குமே கொடுத்துருவோம். ஆனால் நாங்கள் அமிர்தத்துக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு பேர் வச்சுருக்கோம், நக்கு பக்கு அப்படின்னு சொன்னா தான் என்ன பண்ணோம்னா நக்கு பக்கு அப்படின்னு முடிஞ்சிருவான். அதனால தர்ஷன் நக்கு பக்கு எங்கே உங்களுக்கு தான் ரவுண்ட் அடிச்சு வந்து சாப்பிட்டா டெய்லி நைட் அவனுக்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சளிங்கிறது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு அடிக்கடி பிடிக்கும். ஆனால் என் பேரனுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வயசு ஆகுது. அவ்வளோ வந்து சளிக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனதே கிடையாது. அவனுக்கு வந்தாலுமே சளியாக ரொம்ப ஹோல்டாக வந்தால் நேரம் கொஞ்சம் வெளியே காமிக்கும். ஆனால் அந்த நக்கு பக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு சிறப்பு மாதிரி கொடுத்தா அவனுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ஆனால் அவர் ரொம்ப அளவுக்கு அவனுக்கு பிடிச்சதே இல்லை. அதனாடி வந்து அவன் அம்மாவும் சரி அப்பாவும் சரி டெய்லினாலும் தர்ஷன் நக்கு பக்கு கொடுக்கலையா சாப்பிடணும் அப்படின்றவான். அதனாடி அதை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட எனக்கு வரசில பார்த்தீங்கன்னா அடிக்கடி சூடு பிடிக்கும். நம்ம தூத்துக்குடி இந்த கிளைமேட்ல என்னன்னா நான் வெளியே சுற்றிட்டே கிடையாது, தண்ணி குடிக்காம நிறைய நானே வந்து உள்ள நோயிலிருந்து இருந்தேன். இப்போ கூட அந்த நியூட்ரிஷன் குடிச்சிட்டு தான் நான் வந்து உட்கார்ந்தேன். அந்த சூடு பிடிக்கிறது எங்கே போச்சுன்னே தெரியல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எங்கே போனாலுமே நான் வெளியூர் எங்கே போனாலுமே நியூட்ரிஷனும் அமிர்தமும் இல்லாமல் போகவே மாட்டேன். என் ஹேண்ட்பேக்கில் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குறுக்கு வழியில் நம்ம வெளியே சுற்றிட்டு வந்து குறுக்கு வழியில் இருந்துச்சுன்னு சொன்னால் யூட்ரல் ப்ளஸ் அதை வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு களி மாதிரி ஒரு 3 மணிக்கு நான் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், 3:30 அந்த வழியில் எங்கே போகணும்னு தெரியாது. நான் வந்து பெருமைக்காக சொல்லலை, உண்மைக்கு இது நடந்த ரிசல்ட். அதனால சாப்பிட வேண்டி ஒவ்வொரு வாலிய பிள்ளைக்கும் இப்போ வயசுக்கு வந்த பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு போய் நான் யூட்ரல் ப்ளஸ் தான் வாங்கி கொடுப்பேன். என்னோட கிஃப்டாக வந்து யூட்ரல் ப்ளஸ் அந்த பிள்ளைங்களுக்கு நான் வந்து வாங்கி கொடுப்பேன். அப்படி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்குது. அவள் வந்து நம்பவே மாட்டான். ஆனால் எனக்கு எல்லா வழியும் நிவாரணம் ஆகிறத பார்த்து அவளையம்மா எனக்கு இந்த மாதத்துலேருந்து கஃபினா கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் கஃபினா வந்து காலையில் கொடுத்துட்ருக்கோம். அப்படி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ரிசல்ட். அதனால இந்த பொருளை வந்து அது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த டாக்டருக்கு வந்து தயாரிச்சு கொடுத்து ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நமக்கு கிடைச்ச பொருளை வந்து மக்களுக்கு அதை சொல்றதுல வந்து என்னன்னா நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த், அதாவது ஹெல்த்தும் கிடைக்கி வெல்த்தும் கிடைக்கி. அப்போ வந்து நம்மளும் வந்து சாப்பிட்டுக்கிறோம், நம்மளும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கச்சில நமக்கு ஒரு மன நிறைவு. எல்லா தொழிலும் எல்லாரும் பண்ணலாம், ஆனால் மன நிறைவான ஒரு தொழில் வந்து ஜேகே பாரம்பரியம் தான். அதுக்கு நான் வந்து ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிபி சார் அவர்களுக்கும் டாக்டர் சார் அவர்களுக்கும் மீண்டும் எனக்கு நன்றி. அப்புறம் வந்து எனக்கு வந்து எப்போ பொருள் கேட்டாலும் ஈஸ்வரமூர்த்தி சார் வந்து உடனே அதாவது ஸ்பாட்லேயே வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஈஸ்வரமூர்த்தி சாருக்கு என் மனமார்ந்த நன்றி.